நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் என்ற நவீன பாரில் கடந்த மாதம் 22ஆம் தேதி இரு தரப்பினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. அதிமுக ஐடி விங் நிர்வாகியாக இருந்த பிரசாத், அக்கட்சியைச் சேர்ந்த அஜய் வாண்டையார் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் அடிதடியில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சனையை விசாரிக்க சென்ற சென்னை போலீசாருக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கொக்கைன் என்னும் சர்வதேச போதைப்பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்தது. கொக்கைன் கடத்தல் மற்றும் அதை பயன்படுத்தியது தொடர்பாக நாகேந்திர சேதுபதி, பிரசாத், அஜய் வாண்டையார், தனசேகரன் உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ச்சியாக நடந்த விசாரணையில் இந்த விவகாரத்தில் பிரசாத்துடன் நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் தொடர்பு இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடு தொடர்பில் இருந்த பிரசாத்தின் பிடியில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் மிகப்பெரிய நடிகர் நடிகையர் பட்டாளமே சிக்கியுள்ளது. ரோஜா கூட்டம், பம்பர கண்ணாலை உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்தை தீங்கிரை என்ற படத்தில் நடிக்க வைக்க பிரசாத் பேச்சு நடத்தியுள்ளார். அவருக்கு தர வேண்டிய சம்பள தொகைக்கு பதிலாக கொக்கைன் போதைப்பொருள் கொடுத்து அடிமையாக்கி சீரழித்துள்ளார். குடும்ப பிரச்சினை காரணமாக கொக்கைன் போதைக்கு ஸ்ரீகாந்த் அடிமையாகிவிட்டார். பிரசாத் வாயிலாக அறிமுகமான கானா நாட்டைச் சேர்ந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் ஜான் மற்றும் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் ஆகியோரிடம் நேரடியாக கொக்கைன் வாங்கி பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தொடர் விசாரணைக்கு பின் நடிகர் ஸ்ரீகாந்தையும் போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தில் பிரசாத், பிரதீப் குமார் மற்றும் ஜான் ஆகியோரிடம் கொக்கைன் வாங்கியதாகவும் கழுகு படத்தில் நடித்த நடிகர் கிருஷ்ணாவுக்கு கொடுத்ததாகவும் கூறினார். இதை அடுத்து இந்த வழக்கில் கிருஷ்ணாவும் சேர்க்கப்பட்டார். விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென சென்னை கலாக்ஷேத்ரா காலனியில் உள்ள அவரது வீட்டுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் மொபைல் போனை ஆஃப் செய்துவிட்டு கிருஷ்ணா தலைமறைவாகிவிட்டார். அவரை கைது செய்ய சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனர் கண்ணன் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கிருஷ்ணா கேரளாவுக்கு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. உடனே கேரளா விரைந்த தனிப்படை போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். சென்னை அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். கொக்கைன் பயன்படுத்தி வந்ததை கிருஷ்ணாவும் ஒப்புக்கொண்டார். அவரது மொபைல் போன் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். தன் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்த நடிகர், நடிகையர், இசையமைப்பாளர்கள் ஆகியோருக்கு கிருஷ்ணா கொக்கைன் வாங்கி கொடுத்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ரசிகர்களை மச்சான் என்று அழைக்கும் நடிகையையும் மற்றொரு முன்னணி நடிகையையும் போலீசார் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ளனர். நடிகர் கிருஷ்ணா தன்னிடம் கொக்கைன் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியவர்கள் யார் யார் என்ற தகவல்களை கூறியுள்ளதால் கொக்கைன் வழக்கு விசாரணை சூடுபிடித்துள்ளது. போலீசார் கூறுகையில் கிருஷ்ணாவுக்கும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆதாரங்கள் அடிப்படையில் அடுத்தடுத்த நபர்களிடம் விசாரிக்க உள்ளோம். இதில் நடிகர், நடிகைகள் பலர் சிக்குவர் என்றனர்.